பள்ளி வாசலில் அப்பா. ராமு ஒரு சிறிய தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஒரு ஊழியர். அவரது மனைவி மீனா 2 குழந்தைகளான கார்த்திக் மற்றும் பிரியா ஆகியோருடன் ஒரு சின்ன வீட்டில் வசித்து வந்தார்கள். அவர்களின் வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருந்தாலும் அன்பு நிறைந்ததாக இருந்தது. ஒரு நாள் கார்த்தி பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்து, அப்பா, நாளை எங்கள் பள்ளியில் பெற்றோர் கூட்டம் இருக்கின்றது, நீங்கள் வருவீர்களா என்று கேட்டான். ராமு சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ஆம், நான் வருகிறேன் என்றார். ஆனால் அவருக்கு அந்த நாளில் வேலை ஒன்று முக்கியமாக இருந்தது. அவர் தன் மனைவியிடம், மீனா, நாளை நான் வேலையில் இருந்து சிறிது தாமதமாக வரலாம், நீ கார்த்தியின் பெற்றோர் கூட்டத்திற்கு போய் வா என்றார். மீனாவும் சம்மதித்தாள். ஆனால் கார்த்திக்கு அப்பாவை பார்க்க ஆசை. அவன் முகம் வாடிவிட்டது. மறுநாள் மீனா பிரியாவுடன் பள்ளிக்கு சென்றாள். ஆசிரியர்கள் ஒவ்வொரு பெற்றோரிடமும் குழந்தைகளின் முன்னேற்றம் பற்றி பேசினார்கள். கார்த்தியின் ஆசிரியர், கார்த்தி மிகவும் புத்திசாலி, ஆனால் சமீபத்தில் அவன் பாடங்களில் கவனம் குறைந்துள்ளான் என்று கூறினார். மீனா கார்த்திக்கை பார்த்தாள். அவன் தலைகுனிந்து கொண்டு நின்றான். வீட்டிற்கு திரும்பியதும் மீனா கார்த்தியிடம் காரணம் கேட்டாள். கார்த்திக் கண்ணீர் விட்டு கொண்டே சொன்னான், என் நண்பர்களின் அப்பாக்கள் எல்லாம் பெற்றோர் கூட்டத்திற்கு வருகிறார்கள், ஆனால் என் அப்பா வரமாட்டார். அதனால் எனக்கு மனசு வருத்தமாக இருக்கிறது. மீனாவுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அவள் உடனே ராமுவுக்கு போன் செய்தாள். ராமு அன்று மாலை வேலை விட்டு கார்த்தியின் பள்ளிக்கு ஓடினார். அவர் சென்றபொழுது பெற்றோர் கூட்டம் முடிந்து விட்டது. ஆனால் கார்த்தி தனது வகுப்பறையில் தனியாக உட்கார்ந்திருந்தான். ராமு உள்ளே நுழைந்து, மன்னித்துவிடு கார்த்தி, நான் இப்பொழுது தான் வர முடிந்தது என்றார். கார்த்தி தனது அப்பாவை பார்த்ததும் மகிழ்ச்சியில் குதித்தான். அவனது ஆசிரியரும் வந்து ராமுவிடம் கார்த்தியின் முன்னேற்றத்தை பற்றி விளக்கினார். ராமு கார்த்தியை அணைத்து கொண்டு, மகனே, வேலை முக்கியம்தான், ஆனால் நீ என் வாழ்க்கையில் மிக முக்கியமானவன் என்று சொன்னார். அன்று முதல் ராமு தனது குடும்பத்திற்கு அதிக நேரம் ஒதுக்கினார். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து நேரத்தை அனுபவிக்க தொடங்கினார்கள். இந்த சம்பவம் கார்த்தியின் வாழ்க்கையை மாற்றியது. அவன் தன் படிப்பில் முன்னேறினான். பிரியாவும் தன் அப்பாவுடன் விளையாட ஆரம்பித்தாள். மீனாவும் ராமுவும் ஒருவருக்கொருவர் மேலும் அன்பாக இருக்கலானார்கள். ஒரு நாள் மழை காலத்தில் மின்வெட்டு ஏற்பட்டது. வீடு இருளில் மூழ்கியது. ராமு ஒரு மெழுகுவத்தியை ஏற்றினான். குடும்பம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். கார்த்திக் கதைகள் சொன்னான். பிரியா பாட்டு பாடினாள். அந்த சின்ன வீட்டில் பெரிய மகிழ்ச்சி நிரம்பியிருந்தது. ராமு சொன்னார், பணம், பட்டம், புகழ் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் நாம் ஒன்றாக இருப்பதே மகிழ்ச்சி. குடும்பம் என்பது பணத்தால் வாங்க முடியாத ஒரு செல்வம். சிரிப்பு, கண்ணீரும் கஷ்டங்களும் பகிர்ந்து கொள்ளப்படும் இடம்தான் குடும்பம். ராமுவின் குடும்பம் போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதன் சொந்த கதை உண்டு. அந்த கதைகள் தான் வாழ்க்கையை அழகாக்குகின்றன. குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.